நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஜோதிர்லிங்கத்தில் 2வது ஜோதிர்லிங்கம் பார்க்குறோம். இது மல்லிகார்ஜுனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மல்லிகார்ஜுனம் முதல்ல வரக்கூடிய மருதமர ஸ்தலம். மல்லிகார்ஜுனம்ன்றது ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. அதான் ஸ்ரீசைலம். ஏரியல் வியூலேருந்து பார்த்தா அது ஸ்ரீசக்கர வடிவில் இருக்கா அந்த கோவிலை. அது மாதிரி பண்ணியிருக்கா அந்த காலத்தில். எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கனவு. அந்த கனவில் ஐ எம் ஜஸ்ட் ட்ராவலிங் டுவர்ஸ் ஆந்திர பிரதேஷ். அங்கே இறங்குற ரோட்டில் கடையெல்லாம் போட்டுருக்கா, தெலுங்கில் பேசுகிறாவ, பொம்மையெல்லாம் வைக்கிறா. எனக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் உண்டு. எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, இந்த நடைபாதை கடையில் கொஞ்சம் வியாபாரம் பண்ணுவேன். இந்த பரமாச்சாரியாரே சொல்கிறார், ஒரு சந்தை எங்கேயா போனால் வியாபாரம் பண்ணணும் நம்போன்றார். அது ஆற்றுல 2 மரம் இருக்கும், தொடை மரம் வேணா இருக்கும். பட் நம்ம வி ஷுட் பர்ச்சேஸ்னா அதை நம்பி எத்தனையோ பேர் கிராமத்தில் விற்கிறார். ஸோ வி ஷுட் என்கரேஜ் தம்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த கோட்பாடு நான் வச்சுருக்கேன். எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு ப்ராடக்ட் அவங்கள்ட்ட வாங்கணும். எவ்வளோ செலவழிக்கிறோம், 100 கணக்கில் 1000 கணக்கில் அவங்கள்ட்ட வாங்கணும் ஒரு ஆசை. அந்த மாதிரி கேட்கும்போது பெரிய கோபுரம் தெரிகிறது, மலை தெரிகிறது. இது என்னதுன்னு கேட்குறேன் அவங்கள்ட்ட. இதுதான் ஸ்ரீசைலம்னு சொல்கிறான் அவன். உன்னை கனவு தான் பார்த்தேன். நான் ஒன்று ஸ்ரீசைலத்தை நான் போகல, பொய்யே சொல்லலாம். ஆந்திர பிரதேஷாக இருக்க நிறைய பேர் ஆஃபர் பண்ணேன். பட் அந்த நேரங்கள் வரும்போது தான் அமையிறது. சரி, எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ நம்ம நடக்கும்போதே பார்த்துட்டு வந்தோம்னா வச்சுட்டுருக்கேன், பார்க்கலாம். இப்போ இது ஸ்ரீசைலம் தான் மல்லிகார்ஜுனம் சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் தான் 2வது ஜோதிர்லிங்கமாக வருது. இந்த மல்லிகார்ஜுனம் எடுக்கும்போது 2-3 ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸ், புராண இன்சிடென்ட்ஸ் வர்றதில்லை. இது முதல் இன்சிடென்ட் சிவபுராணம் இதில் சொல்லும்போது இதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது அமாங் த ஆத்தர்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விநாயகர் முருகரை திருவிளையாடு சினிமாவில் வேறு மாதிரி காட்பா, அந்த பழனிக்கு போகிற மாதிரி. ஆக்சுவலாக முருகர் வாலிப பருவம் வந்துடுறார், விநாயகர் வந்துடுறார். யார் கல்யாணம் அந்த காலத்தில் பாலிய வயசாக கல்யாணம் பண்ணியிருக்கார். அப்போ சொல்லும்போது உங்களுக்குள்ள போட்டி, மாம்பழம் போட்டி வரல, கல்யாணத்துக்காக போட்டி வருது, யாருக்கு முதல்ல பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ முருகப்பெருமான் உலகம் சுற்றிடுவாங்கன்னு போட்டி வைக்கிறார் அப்பாவும் அம்மாவும். அப்போ முருகர் மயில் எடுத்து போயிடுறார். விநாயகர் யோசனை பண்ணிச்சு, ஒரு மாதிரி வேதங்கள் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறார். வேதங்களை சொல்லும்போது அது மாதிரி அம்மையப்பன் தான் உலகம் அப்படின்னு சொல்லும்போது அவளை சுற்றி அவளை சுற்றி வரதில்லை, அவளை உட்கார சொல்கிறார் மனையை போட்டு. எதுக்குன்றார், நான் பாத பூஜை பண்ணணுன்றார். கல்யாணத்திலலாம் அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறார். இப்போ எங்கள் இதில் பிராமின்ஸில் கிடையாது, நான் பிராமின்ஸில் உண்டு பாத பூஜை. நல்ல பழக்கம் அது ஆக்சுவலாக. ஷவா நின்றுட்டே ரொம்ப கால் அலம்பி எல்லாம் பண்ணுவாள். பொண்ணு அவள் அப்பா அம்மாவுக்கு பண்ணும், பையன் அவள் அப்பா அம்மாவுக்கு பண்ணுவான். அது மாதிரி விநாயகர் பெருமான் சிவன் பார்வதிக்கு பண்ணுறார். பண்ணி அப்புறம் சுற்றி வர்றார். ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுன்றார். நான் நீங்கள் சொன்ன இது கண்டிஷன் முடிச்சுட்டேன் நான்றார். உலகத்தான் சொல்கிறதுன்னு முருகப்பெருமான் போயிருக்கானே அப்படின்போது, இல்லை நீங்கள் தான் உலகம் வேதமே சொல்கிறதுன்றார். ஆமான்றார். இப்போ ஈஸ்வரனை கூட்டி அணைச்சிக்கிறார் யார், விநாயகரை. சரி சொல்லிட்டு அப்போ விஸ்வரூபன்றனுடைய பொண்ணு சித்தி புத்தி அவளை பார்த்து கல்யாணம் நடந்துடுறது. விநாயகர் பெருமானுக்கு கல்யாணம் நடத்துறது. கல்யாணம் நடவுறது. இப்போ இவர் வர்றார் முருகர் உலகத்தெல்லாம் சுற்றிட்டு அப்போ கோவப்படுறார். கோவப்பட்டுக்கு போகிற பழனி மலைக்கு வரல. சிவபுராணங்களும் கூட பதில் சொல்கிறது. கிரௌஞ்ச மலைன்னு சொல்லிருக்கு. இவன் என்ன சொல்கிறான்னா, சிவபுராணத்தில் கிரௌஞ்ச மலை தான் ஸ்ரீசைலம் சொல்கிறான். ஆனால் அது ஆக்சுவலி கிரௌஞ்சமலைங்கிறது கர்நாடகாவில் இருக்குது. அங்கே ஈஸ்வரன் எவ்வரி அமாவாசைக்கு இஸ் விசிட்டிங். முருகப்பெருமானை போய் பார்த்து வருவான். அவளுக்கு தனி கோவில் இருக்குது, முருகப்பெருமானுக்கு தனி கோவில் இருக்குது பிரம்மச்சாரியா. இவாளுக்கு தனி கோவில் இருக்குது பக்கத்துலேயே. ஸோ அது பார்வதி பௌர்ணமிக்கு வரா முருகனை சந்திக்கிறதுக்குன்னு சொல்லி. பௌர்ணமி அன்னைக்கு பார்வதியும் பரமேஸ்வரன் அமாவாசையை முருகனை தேசிக்கு வரான்னு வருது புராணம். அப்படி தான் போகிறது. இந்த கிரௌஞ்சம்ன்றது இது கிடையாது, மல்லிகார்ஜுனம் கிடையாதுன்னு நிறைய பேருக்கு கொடுத்து ஃபோட்டோஸே இருக்குது. கிரௌஞ்ச மலை, அந்த கிரௌஞ்சகிரின்னு சொல்லியிருக்கு. இட் இஸ் இன் கர்நாடகா ஒன்லி. இது ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. சரி விடுங்க. பட் இந்த இதில் ஜபல்பூர் நாகராஜ சர்மா இது சொல்கிறாரு. அப்படி அது சொன்னது நூலில் சொன்னது சொல்லணும் இல்லையா. இந்த கதை ஒன்று நடக்கிறது. அடுத்ததாக இன்னொரு கதை என்ன, அர்ஜுனன் பாசுபதம் வாங்கிறதுக்கு அங்கே தான் தபஸ் பண்ணுறான், இங்கே ஸ்ரீசைலத்தில் தான். அப்போ
இவர் வர்றார், யார், பரமேஸ்வரர் வந்து வேடுமனா வர்றார். கிராதமூர்த்தியும் பேர், கே கிராதமூர்த்தி. அம்பாள் வந்து வேடுவ பொண்ணா பிறக்கிறார். அவள் தான் வந்து செச்சுவார் என்ற பெண்ணா பிறந்து செஞ்சு லட்சுமி சொல்லுவாய்வா. நரசிம்மரோட கனெக்ட் பண்ணுவாய்வா. வைஷ்ணவத்தில் கிடையாது, நரசிம்மருக்கு பொண்டாட்டியெல்லாம் கிடையாது. லட்சுமி நரசிம்மர் சொல்கிறா தவிர அங்கங்கே லட்சுமி வந்தார், லட்சுமிலாம் வரல. பார்வதி தான் வந்து வேடுவ இனத்தில் பிறந்து இவரை கிராதமூர்த்தியை கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் தான் வர அர்ஜுனனுக்கு பாசப்பதம் கொடுக்கும்போது. இது இருக்கு. திஸ் டுக் பிளேஸ் ஒன்லி இன் மல்லிகார்ஜுனம் அப்படின்னு இருக்கு. ஸோ மல்லிகார்ஜுனம் ஏன் அவருக்கு பேருன்னா, அந்த வந்து மண்டபம் மட்டும் வெள்ளி மண்டபமாக இருக்குது, ஒரு சின்ன லிங்கம் தான் அது, தொட்டு நம்ம தொடலாம் அங்கே. அதே பிரம்மராம்பிகைன்னு பேர் அம்பாள் பேர். பிரம்மரம்னா வண்டு. ஆதிசங்கர் சொல்லும்போது சொல்கிறார், 6 கால் உள்ள வண்டாக மாறுவேணும்னு சொல்கிற அம்பாளை துதிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக பிரம்மராம்பிகான்ற தேவத்தை சொல்லும்போது அவள் வந்து அவள் உடம்புலேருந்து வண்டுகள் தோன்றி அசுரனை கொல்றது. பிரம்மராம்பிகால அந்த இந்த ஹிரிங்காரம் வருது, அந்த சவுண்டு வேவ்ஸ்லேயே வந்து அசுரனை கொண்டு வர ஆரம்பிச்சிடுறான். அது மாதிரி அந்த பிரம்மராம்பிகாவுக்கு அது அந்த அர்த்தம். பிரம்மரம்னா வண்டு. ஸோ அவளுக்கு வந்து மயில் பீலியெல்லாம் சுட்டிருப்பாள், சுற்றி மயில் தொகை இருக்கும். இதில் வந்து வராம்பையன் தான் காமிச்சிருக்கான். மிச்சம் 2 கை என்னன்னு தெரியல படத்தில். சரி, அப்படி தான் நான் போட்டிருக்கேன். சரி, 4 கையா 2 கைனா வராம்பையத்தோடு இருக்காது, கட்டாயம் 4 கை இருக்கணும். அதுக்கு சின்ன உருவம் தான் ஒன்று பார்க்கணும். தமிழ்நாட்டில் தான் 6 அடி 8 அடி வரைக்கும் சில சிலைகள்லாம் இருக்குது. இப்போ கோட்டு ஆந்திர பிரதேஷ்லேருந்து தாண்டி என்னுடைய விஜயவாடாவில் கனகதுர்கா 8 அடி உயரம் இருப்போம். கர்நாடகா போனாலும் திரும்ப ஆகிடும். எல்லாமே கன்னியாகுமரின்னு போட்டுப்போம், 1 அடி தான் இருக்கும். அது இந்த தர்மசாலாலாம் போனால் இந்த கன்னியாகுமரின்னுவான். இந்த பக்கம் சிவன் இருக்கும். சிவனும் சின்னது, அம்பாள் அதை விட சின்னது, 1 அடி உயரம் தான் இருக்கும். நிறைய கர்நாடகாவில் எந்த கோவிலும் மூகாம்பிகா ஓரளவுக்கு பார்க்கல, பெருசாக கொஞ்சம் பெருசாக மாதிரி இருக்குது. சாரதாம்பிகா மெட்டல் விக்கிரகம். மிச்சம் கர்நாடகாவில் இருக்க மிச்சம் இந்த கட்டி துர்காலாம் கூட சின்னது தான், 2 அடி உயரம் கூட இருக்காது. கேரளாலே அப்படி தான், அம்பாலாம் சின்ன ரூபம், அது கவசம் தான் போட்டிருப்பா பெருசாக. சரி, இங்கே தமிழ்நாட்டில் தான் பெரிய உருவங்கள் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ரீசைலத்தை சொல்லும்போது இந்த பிரம்மராம்பிகாவும் மல்லிகார்ஜுன சுவாமி இருக்கா. அது வந்து முதல்ல வந்த மருத மரம் ஸ்தலவிருஷமாக இருக்கிற ஸ்தலம். அதாவது இடையில வந்து அதுன்னா மகாலிங்க சுவாமி திரு இடை மருதூர். இது திருநெல்வேலியில் தாமிரபரணி இடத்துல இருக்கிறது வந்து திருப்புடை மருதூர் இருக்குது. அங்கே வந்து கோமதி அம்மன் தான், அங்கே இருக்க அம்பாள் பேர் கோமதி அம்மன் பேர். திருப்புவனநாதர் திருப்புடை மருதூருக்கு அங்கே வந்து ரோம மகரிஷியை வராருன்னு சொல்கிறேன். ஆறு ஓடுறது, அங்கே ஆத்தங்கரையிலேருந்து கத்துற சத்தம் போடுறார். அப்புறம் அங்கே அவருக்கே காட்சி அளிக்கிறான்னு வருது. அங்கே போய் திருப்படை மருதூர் நான் போயிருக்கேன், மகாலிங்க சுவாமியும் போயிருக்கேன் நான். பட் இங்கே தான் போனதில்லை, ஸ்ரீசைலம் போனதில்லை. ஸோ இது வந்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு பல ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸ் டுக் பிளேஸ் இன் திஸ் பிளேஸ். ஒரு ராஜா இருக்கான், அவன் வந்து கிருஷ்ணா நதியின் வடகரையில் இருக்கான். அவன் வந்து சந்திரகுப்தன் பேர் அந்த ராஜா. அவன் வந்து எதிரிகள் எல்லாம் தரத்தின்னு போனான். அப்போ அவன் சின்ன பொண்ணு இருந்தா அவனுக்கு. பல வருஷங்கள் ஆகுது, அதுக்கே வரலமா. அதுக்குள்ளே அந்த யவன பருவமாகி அந்த பொண்ணு வந்து இதில் உத்தியான மரத்தில் விளையாடிட்டு இருக்கான். ராஜா ரிட்டர்ன் ஆகும்போது அவன் பொண்ணே தெரியல அவனுக்கு. ஹீ ஸ்டார்டட் லவ்விங் ஹர், இஸ் ஓன் டாட்டர். யார்? சந்திரகுப்தன். அவள் பேர் சந்திரவதியும் பேர். அவள் என்னென்னோ சொல்லி பார்க்குறா. அவளுக்கு தெரியறது அப்பா வந்துட்டாருன்னு. பட் பாவம் வேணான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஓடி போயிடுறா. ஓடி போய் ஷீ இஸ் ரீச்சிங் ஸ்ரீசைலம். அந்த காட்டிலே இருக்கா, காட்டிலே தமஸ் பண்ணியிருக்கா. அப்போ மாடெல்லாம் மேய்க்கிறா. ராஜா ஆத்து பொண்ணுவோ அந்த சந்திரவதி. அந்த மாடெல்லாம் போது ஒரு மாடு மட்டும் ஒரு இடத்துல போய் மண்மேலில் போய் பால் பொழிஞ்சுட்டே தினம். என்னதுன்னு சொல்லி ஊர்க்காரோட சொல்லி வந்து பார்க்க சொல்கிறா. நோண்டி பார்த்தா கீழே லிங்கம் இருக்குது. அதுதான் மல்லிகார்ஜுன சுவாமி. சந்திரவதி வந்துட்டு அவளே அவள் கனவுல வந்து எனக்கு கோவில் கட்டுன்றார் பரமேஸ்வரன். அவள் கோவில் கட்டுறா. அவள் மல்லிகை மாலை வந்து தினம் தொடுத்து அவருக்கு அர்ப்பணிக்கிறாள். அதனால தான் மல்லிகார்ஜுனர் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு அவளே ஒரு கொடியாக மாறிடுறான்னு சொல்லப்படுறது புராணத்தில். இந்த சந்திரவதி வந்து அப்படி தொண்டு பண்ணி இது நடக்கிறது. இதே இடத்துல வந்து தான் வந்து ஈஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிறோன்ட்டு வேடுவச்சியாக பிறந்து கிராதமூர்த்தியை கல்யாணம் பண்ணிட்டு
பாசுபதம் கொடுக்க வரா இங்கே பார்வதி தேவியே அர்ஜுனனுக்கும் ஈஸ்வரனுக்கும் சண்டையே நடக்கிறதுங்க. ஈஸ்வரன் வரும்போது என்ன செய்கிறார், அர்ஜுனனை டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு. அவன் ரொம்ப ஆண்மை மிக்கவன், ரொம்ப அழகானவன். வந்து அவனை கட்டி தொழணும்னு ஆசைப்படுறார் பரமேஸ்வரன். யார், அர்ஜுனனை பார்த்து. ஏன்னா ஒரு காட்டு பன்றியை உருவாக்கி அங்கே ஓட சொல்கிறார். இவர் அம்பு போடுறார், அவரும் அம்பு போடுறான். தவம் கலைஞ்சு அம்பு போடுறான். 2 பேர் அம்பும் கொத்துறது. அது நான் போட்டதுனால இறந்தேன்னு சொல்லி ஈஸ்வரன் சண்டை போடுறாரு அவன்கிட்ட. இல்லை நான் போட்டேன்றான் அவன். சரி 2 பேர் மற்போர் செஞ்சு அவனை பிடிச்சி தூக்கி மேலெல்லாம் சுற்றுறாரு. இப்படிலாம் சுற்றி தூக்கி போட்டுடுறார். இவ்வளோ பலாசாலியாக இருக்காரு யார் இதுன்னு அவன் அர்ஜுனன் சந்தேகம் வரும்போது அப்புறமா ஸ்வரூபத்தை காமிச்சு பாசுபத ஆஸ்திரத்தை கொடுக்குறார். இந்த இன்சிடென்ட்லாம் ஸ்ரீசைலத்தில் நடந்ததாக சொல்லப்படுறது. புராண ரீதியாகவே இந்த கிரௌஞ்சம் தான் இடிக்கிறது. இந்த கிரௌஞ்சகிரின்றது கர்நாடகாவில் தான் இருக்குது. அந்த கிரௌஞ்ச இது முருகப்பெருமானோட பார்க்கலாம், கூகுளில் பார்த்தாலே வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த கோவில். ஸோ பழனி மலைக்கு வந்த மாதிரி நம்ம தமிழ் கதைகள் தான் திருவிளையாட சும்மா தான் சொல்கிறது. பழனியில் வந்து முருகர் இருக்காருன்னு பிரதிஷ்டா இருக்கார், போகர், அதெல்லாம் ஓகே. ஆனால் கோச்சுண்டு வந்தது இந்த இடத்துல இல்லை, அங்கே தான் இங்கே கிரௌஞ்சகிரிக்கு தான் வந்தார் சிவபுராணமே சொல்கிறது. சிவபுராணத்தில் பழனியை பற்றி ரெஃபரன்ஸ் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, பழனி பற்றி கிரௌஞ்சகிரி இருக்குது, இதுவும் இருக்குது, எங்கள் மல்லிகார்ஜுனத்தை பற்றி இருக்குது. பட் மல்லிகார்ஜுனத்துக்கு வந்தான் இவா போட்டிருக்கா. இங்கே முருகருக்கு விநாயகர் சன்னதி இருக்குது தவிர அந்த இன்சிடென்ட்லாம் கிரௌஞ்சகிரியோட முடிஞ்சிடுறது. இதை நான் நேயர்களுக்கு கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். இங்கே வந்து மெயினாக வந்து மல்லிகை புஷ்பத்தினால அலங்கரிக்கப்பட்டதுனால மல்லிகார்ஜுனர் ஈஸ்வரன் பேர். 5 மலைகளை தாண்டி தான் போனோம். இது கடல் மட்டத்துலேருந்து 500 அடி உயரத்தில் இருக்குது. இது உயரம் வந்து கடல் மட்டத்துலேருந்து 500 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது. 5 மலைகளை தாண்டினா தான் அந்த சேர முடியும். இந்த ஸ்ரீசைலம் கோவிலை ரொம்ப அழகான சன்னதி. அம்பாளுக்கு தனி கோவில் இருக்குது, ஈஸ்வரனுக்கு தனி கோவில் இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ கட்டாயம் பார்க்க வேண்டிய ஆந்திர பிரதேஷ் போகிறவ இந்த கிருஷ்ணா நதி இதெல்லாம் போகிறா இல்லையா, அதெல்லாம் போகிறவா இந்த ஸ்ரீசைலம் கட்டாயம் பார்ப்பா. இந்த அங்கேருந்து ராகவேந்திரோட இதுவும் போகிறா, மந்திராலயெல்லாம் போகிறா. அப்படி போகிறவா வந்து கிருஷ்ணா நதிகளை, அது துங்கபத்ரா நதி, இது கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா நதி அந்த ஸ்ரீசைலத்தை சுற்றி அப்படி ரெண்டு பிரிவாக போகிறதுன்னு சொல்லப்படுறது. ஸோ அப்பேற்பட்ட மகோன்மதமான இடம். இந்த 2வது ஜோதிர்லிங்கம் அமைந்துள்ள இடம் வந்து ஆந்திர பிரதேஷ், ப்ரெசண்ட் ஆந்திர பிரதேஷ். அது தெரியும். எல்லாமே வந்து திராவிட தேசம்தான், நல்லா புரிஞ்சுக்கிறோம். திராவிடம் தமிழ்நாடு தான் திராவிடம் நினச்சிக்க வேண்டாம். பஞ்ச திராவிடம் சொல்லிருக்கு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, இதெல்லாம் வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் வந்துடும் திராவிட தேசம். பஞ்ச திராவிடம் பேர். அதே பஞ்ச கவுட தேசம் இருக்குது பின் மேலே விந்திய மலைக்கு வடக்க, அதெல்லாம் பஞ்ச கவுட தேசம் பேர். இது பஞ்ச திராவிட தேசம் பேர். திராவிட கல்ச்சர்னால எல்லாமே சேர்ந்து தான், தமிழ் மட்டும் இல்லை, இதெல்லாம் சேர்ந்துடும். அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை சொல்லி இந்த 215வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வரணும், அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். இப்போ இது வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்கா, எத்தனை பேர் பார்க்குறாலும் தெரியாது. வியூ பண்ணிட்டு விட்டு போயிடுறா. இப்போ சில பேர் தான் நம்ம கருத்துக்களை பரிமாறி வைக்கிறா. பட் தயவுசெய்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சொல்கிறேன், வேண்டுகோள். நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து அன்ரிலேட்டடாக போடுறாது, அது வேண்டாம். இந்த டாபிக் எதாக இருந்தால் அதில் டவுட் கேளுங்க. தேவையில்லாமல் எதையோ ஒரு கொஸ்டின் போடுறேன், அது வந்து ஃபோனில் சொல்லலாம், எனக்கு வாட்ஸ்அப்லேயும் எனக்கு அனுப்பலாம். சரி, ரிலேட்டட் டாபிக் மட்டும் கமெண்ட்டை போடுங்க, அதில் டவுட்ஸ் கேளுங்க. இட்ஸ் மை டியூட்டி டு கிளாரிஃபை டு யூ. இதில் வந்து கமெண்ட்ஸ் ஐ ஆல்வேஸ் வெல்கம், நோ ப்ராப்ளம். எதிர் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் நானும் தப்புக்கு பட்டது யாருன்ட்டு இதில் ஒருத்தர் அப்சர்வ் பண்ணிட்டு சொல்லியிருக்கார். ரொம்ப அழகாக இருந்தது இந்த கமெண்ட். நான் இப்படி பேசணும்னு நினச்சேன், அவசர கதியில் விட்டுடுறேன் சார் டாப்பிக்கை. இந்த ஹம்பி பற்றி பேசியிருந்தேன். இந்த வித்யாரண்யர், ஆக்சுவலி வித்யாரண்யர் சொல்லும்போது அவர் வந்து ஸ்ரீசக்கர வடிவில் ஹம்பி அமைஞ்சிருக்கார். அங்கே சென்ட்ராக இருக்க வந்து புவனேஸ்வரி அம்மன் இருக்கு. அங்கே பம்பாதேவியும் குருபாஷரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஆனால் புவனேஸ்வரியை சென்ட்ரைஸ் பண்ணி தான் வித்யாரண்யர் கோவிலை கட்டிருக்கார். அது ஒரு அன்பர் எழுதியிருக்கார். உண்மை. அவருக்கு ரொம்ப தலை வணங்குறேன், தேங்க் பண்ணுறேன் அவரை. என்ன நான் அப்புறமா நினச்சி முட்டாத்தனமாக பேசணும்னு நினச்சேன், அப்படி மறந்தேன்னு நினச்சிருந்தேன்.
ஸோ அது எனக்கு நானும் ஐ ஆல்சோ கெட்டிங் ஓல்டு ஐ வுட் ஹவ் காட்டன் சம் பாயிண்ட்ஸு. நான் எழுதியெல்லாம் வச்சுக்கிறது இல்லை, ஜஸ்ட் பார்த்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிப்பேன் மைண்டில், அவ்வளோதான். ஸோ ஸ்பான்டேனியஸாக சொல்கிறதுனால 1 or 2 பாயிண்ட்ஸ் ஐ மே ஆல்சோ ஃபர்கெட். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஃபார் தட். இதை சொல்லி இது வந்து ஜோதிர்லிங்கத்துக்கு தயவுசெய்து நிறைய வியூஸ் வரணும்னாக்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு நான் நிறைவேற செய்கிறேன்.